விஜய் அவர்கள் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் தான் அந்த அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த உயிர் அமீருக்கு அப்படின்னு கூட பேர் வைக்கலாம். அமீர் சார் தெரியும். நான் அப்பப்போ அந்த யூடியூப்புகளில் சில அந்த அந்த பிரச்சனைகளை பற்றி நான் தெரிந்து உயிர் தமிழுக்கு படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மாமனான் தான். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் இமான் அண்ணாச்சி சார் தான் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசி உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் இமான் அண்ணாச்சியுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் பாப்பா கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்னமா? அச்சுவா? அஸ்வந்திதா என்ற அச்சு. ஆமாம், அவங்க ஏதோ கேள்வி கேட்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த பதில் சொல்லிடுவோம், சரியா? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது இது பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் இது பொலிட்டிக்கல் ட்ராமாவா இல்லை ஒரு ஃபன்னான ஒரு பொலிட்டிக்கல் அட்டையர் எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குமா? நீ எந்த மாதிரி நினச்சம்மா? பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோ? ஆமாம், பொலிட்டிக்கல் ட்ராமா தான். நான் இன்னொன்று என்ன மாதிரி நினச்சேனே, ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சியோ? சென்டிமெண்ட்டான படம் தான். ஆமாம், காமெடி படமாக இருக்குன்னு நினச்சேன், அது காமெடி படம் தான். ஆமாம், இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் நம்ம உயிர் தமிழுக்கு. எதனால் உயிர் தமிழுக்கு? நம்ம தமிழுக்காக உயிரா? உயிர் தமிழுக்குன்னு ஏன் அது என்னங்கிறத கடைசியில் ரத்தின சுருக்கமாக பரபரப்பாக சொல்லி எண்டுக்காடு போட்டுருவோம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சப்போர்ட்டராக இருக்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படத்தில் உங்களோட ரோல் என்னவா இருக்குது? என்னுடைய ரோல்மா இதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதை அப்படி சொல்லணும். ஏன்னா சில நடிகர்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. நான் டெய்லி பிஸியாக தான் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஆமாம், நான் போய்கிட்டு இருக்கேன். என்னென்னா பெரிய படங்கள் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுங்களேன். ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காக்கி சட்டை, ஆமாம், பூஜை, காக்கி சட்டை, பட்டையகலப்படும் பாண்டியா, அடுத்து புலி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்களுடைய அந்த கூடவே ட்ராவல் பண்ண மாதிரியான படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ அண்ணாச்சியா ரைட், ஓகே, ஒரு எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு புது ஹீரோ, புது முகங்கள், இவங்க படங்கள் தான் நிறைய இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 படங்கள் இந்த மாதிரியாகவே ட்ராவலில் ஓட்டேன். அதுவும் ஒரு வகை நல்லது தானே. நம்ம சினிமாவில் இருக்கோம், அது பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இன்றைய சின்ன நடிகர் நாளைக்கு பெரிய நடிகர் ஆயிடுவார். என்ன, அந்த படங்கள் ஓடுற பொறுத்து. அந்த வரிசையில் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உயிர் தமிழுக்கு படத்தில் இயக்குனர் ஆதம்பாபா அவர்கள் இமான் அண்ணாச்சியை நம்பி இந்த கேரக்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த இந்த படம் டைட்டிலில் உயிர் தமிழுக்கு. ஆமாம், நான் இப்படி அந்த உயிர் இமானுக்கு அப்படின்னு தான் கூட சொல்லலாம். ஏன் அப்படி? உயிர் அமீருக்கு அப்படின்னு கூட பேர் வைக்கலாம். அமீர் சாரோட மாமா கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்திற்கு பிறகு, உயிர் தமிழுக்கு படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மாமனான் தான். அப்போ மணிவண்ணன் சாருக்கு அடுத்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. கரெக்டாக சொன்னீங்க. மாமாவா, சித்தப்பாவா, யாரை போடலாம்னா இமான் அண்ணாச்சியை போடியா, முடிஞ்சு வச்சு. கதை விவாதம், கதை எழுதும்போதே பார்த்துருவோம். இந்த மாமா கேரக்டர் யாரும் பண்ண நல்ல அழுத்தமான கேரக்டர்னா இது, அண்ணாச்சியை போடியா, முடிஞ்சு வச்சு, அவ்வளோ அப்படி வந்துடும். நேரு மாமாவுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்பட போகிற அடுத்த மாமனான் தான். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் நம்ம உயிர் தமிழுக்கு படத்தில் திரு ஆதம்பாபா அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் நீங்களும் அதை ரசிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நியூஸ் தமிழ் நேயர்களும் அதை கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. இப்போது இந்த படத்தில் நீங்கள் ஒரு ஹீரோக்கு சப்போர்ட்டரா, அதாவது அவருடைய மாமா ரோலில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜத்தில் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு நீங்கள் ஒரு ரைட் ஹேண்டாவோ இல்லை லெஃப்ட் ஹேண்டாவோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டரா கூடவே ட்ராவல் பண்ணணும்னா எந்த அரசியல் தலைவருக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க? நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ தான் நான் ஒரு கட்சியில் இருக்கேன்ல, தெரியாதோ? தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கேன். அதனுடைய மெம்பர் தானா, அதனுடைய உறுப்பினராக தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக, ஆமாம், ஒரு 8 வருஷங்கிட்ட, 6 4 இதில் ஒரு 6, ஆமாம் 7 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலை நம்ம சந்திச்சிட்டோன்னு வைங்களேன்.
ஆமாம், 2 சட்டமன்ற தேர்தல், 2 எம்பி தேர்தல் சந்திச்சிருக்கோம். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அவருடைய ஒரு நாட்டை நல்வழியில் நடத்தக்கூடிய அந்த அவருடைய பேச்சாற்றல் அந்த இதெல்லாம் பார்த்து அவரால் இழுக்கப்பட்டு என்னை கொண்டு நான் திமுகவில் ஐக்கியமாகிக்கிட்டேன். இன்ன வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணிக்கிறேன். இது யாரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் தெரிலனாலும் நான் இதில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வெளியே அண்ணாச்சி திமுகவில் இருக்கார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய கலைத்தாய் சினிமாவுக்கு தான் நான் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தோட மட்டும்தான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். மற்ற நேரங்களெல்லாம் ஓடுறா அந்த படம்னு சினிமாவுக்காகவே நம்ம ஓடுறதுனான நேரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரசியல் மேடைகளில் அதிகமாக நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அதனால் நான் எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களோடு பயணித்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டரில் ஃப்ரண்ட்டில் அமீர் அவர்கள் நிற்கிறாங்க, அதே மாதிரி பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த போஸ்டரில் இல்லை, பட் ஒரு போஸ்டரில் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. ஸோ இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் பின்னிலையில் நிற்க ஃப்ரண்ட்டில் அமீர் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ ஏதாவது ஐடியாலஜி இது மூலமாக மக்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்துமா இந்த படம்? இது ஒரு அரசியல் படம். நான் முதல்ல அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இது ஒரு அரசியல் படம், இது ஒரு காமெடி படம், இது ஒரு காதல் படம். இந்த விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ஆமாம், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் காதல் இருக்கும் அப்படின்றதை தாண்டி அமீர் சாரை தாடி இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தாடி இல்லை அமீர் சார் இதுலேயும் தாடியோடு தானே இருக்காங்க. இதில் பின்னாடி இருக்காங்களோ? ஆமாம், திரும்ப நான் கழுத்து பிடிச்சிடும். தாடி இல்லாத அமீர் சார் நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியா? பார்க்கல. 10ஆம் தேதி பார்க்கலாம். அவ்வளவு ஒரு அழகு. ஆமாம், இன்றைய ஹீரோக்கள் எல்லாருக்குமே சவால் படுற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு ஹீரோ நம்ம அமீர் சார். அமீர் சார் இதை கேட்டால் நிஜமாவே ப்ளஷ் ஆகிடுவார், அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து சொல்கிறீங்க. அமீர் சார்கிட்ட சொல்லிட்டேன், படத்தை பார்த்துட்டு முதல் ஃபோன் அமீர் சார் தான் பண்ணேன். ஆமாம் சார், எப்படி சார்? ஏன்னா நான் அந்த கூடவே நடிக்கும்போது எனக்கு தெரில, கூடவே நடிக்கும்போது தாடி எடுத்துடலாம் என் கூட சேர்ந்தா நடித்தாப்புல, அப்போ கூட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் ஃப்ரேமில் இவ்வளவு அழகாக இருக்குது அப்படி ஆள் அப்படின்னு சொல்லி நானே அப்படி மேய்ச்சலுக்கு போனேன். ஒரு அமீர் சாரை நானே இவ்வளவு பார்க்கும்போது பெண் ரசிகர்களுக்கெல்லாம் அமீர் சாரை அப்படி பிடிக்கும். இந்த படம் பாருங்களேன், இந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், அண்ணாச்சி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. அவருடைய அந்த 40 ஃப்ரேம்ஸில் அப்படி பைக்கில் வர்றது, அப்படியே சின்ன சின்ன அந்த ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காப்புல. இப்போ இதில் இந்த பருத்தி வீரன் அவர் கார்த்தி இருக்கார்ல, ஆமாம், அவர் கார்த்தி எப்படி நடித்தார் அப்படின்றதே எனக்கு இப்போ தான் லைட்டாக அப்படியே சார் அப்படியே நடித்து காமிச்சது அழகாக கார்த்தி அவர் நடித்து ஆமாம் அற்புதமாக பேர் வாங்கியிருக்காரு அப்படின்றது இந்த லவ் சீனில் தெரியுது. சூப்பர். இப்போ பருத்தி வீரன் நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த டைம்லேயே இந்த பருத்தி வீரன் பிரச்சனையுமே போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி அவர் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி, இன்னொரு பக்கம் வேற ஒரு இஷ்யூவும் ஆச்சு. ஸோ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எப்படி அவர் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு? எனக்கு அந்த சைடில் என்ன நடந்துச்சு, என்ன அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு சக நடிகன், அந்த படத்தில் நடிக்கிற நடிகன். அமீர் சார் தெரியும், நான் அப்பப்போ அந்த யூடியூப்புகளில் சில அந்த பிரச்சனைகளை பற்றி நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் அதை பற்றிலாம் அங்கே ஸ்பாட்டில் பேச மாட்டோம். அதேமாதிரி அமீர் சாருமே தேவையற்ற அந்த பேச்சுக்கள் அங்கே இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமீர் சார் பேசவே மாட்டாரோ அப்படின்னு நினச்சிலாம் நான் வந்திருக்கேன். அமீர் சார்னா அடேங்கப்பா அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், நம்மகிட்டலாம் எங்கே பேச போகிறாங்க, ஏதோ பெரிய கேரக்டர், நம்ம ஆதம்பா வேறு நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே தான் வந்தேன். ஒரு நாள் தான் நான் நடிக்கிறது, சார் நடிக்கிறது எல்லாம் பார்த்து எங்கள் கூட ஒரு பயங்கரம். நாங்கள் மற்றும் 6 பேர்னு ஒரு 6 பேர் இருக்கோம். அந்த 6 பேர் கூட அவ்வளவு அன்பாக அவ்வளோ அழகாக அமீர் சார் தானே இது அப்படின்ற மாதிரி நாங்களே ரொம்ப திகைச்சி போய் பார்த்தோம். அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தாச்சு அப்படின்னா நடிப்பேன். அந்த சீனை பற்றி அதை பற்றி மட்டும்தான் அங்கே சார் பேசுவாங்க. நாங்கள் அதை சேட்டை பிடிச்ச குரூப்பாச்சே, நாங்கள் தனியாக போய் ஏதாவது காமெடி சொல்லி சிரிப்போம், யாரையும் கலாச்சி சிரிச்சிக்கிட்டு இருப்போம்.
எங்களை வர சொல்லி அது என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் பேசியிருக்கிறீங்க, இங்கே வாங்க, என்கிட்டையும் சொல்லுங்கள் நானும் சிரிக்கேன் அப்படின்ற அளவுக்கு எங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாப்ல. இப்போ நீங்க திமுக கட்சியில இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டா புதுசா அரசியலுக்கு வந்ததுன்னா தளபதி தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? நான் வந்து ஒரு அன்போடு வரவேற்கேன். ஆமாம், அதாவது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் தான் அந்த அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு கிடையாது, நான் சட்டமன்ற தேர்தலில் தான் வர்றேன் அப்படின்னு. தயவு செய்து எல்லோரும் வரணுங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இவங்க தான் வரணும், இவங்க எதுக்கு வர்றாங்க, இவங்க அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் வாங்கன்றேன். விஜய் சார் வரட்டும், விஷால் சார் வரட்டும், அஜித் சார் வரட்டும், எல்லோரும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன். நல்ல விஷயம் தானே. இப்போ ஒரே கொண்டாட்டம் தான் பாரு. நம்ம வருங்காலத்திலாம் ஒரே போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. மக்கள்லாம் நிம்மதி கடலில் இருக்க போகிறாங்க. அதனால் அவர் விஜய் அவர்கள் வரணும். இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் தயவுசெய்து வாங்க ப்ளீஸ். மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எல்லாம் வந்து களை இறங்க ஒரே அணியாக கை கோத்து நிற்போமே. இப்போ என்ன சொல்கிறீங்க? மக்கள் நல்லா இருந்தால் சார். அதனால் தளபதி விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கு. ஆக நம்ம வர்ற 10ஆம் தேதி உயிர் தமிழுக்கு அருமையான ஒரு இயக்குனர், அருமையான ஒரு நடிகர் திரு அமீர் சாருடைய நடிப்பில், திரு ஆதம்பாபா அவர்கள் இயக்கத்தில், ஹீரோயின் வந்து சாந்தினி அவர்கள் ரொம்ப அருமையாக அதில் பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து முழுக்க அந்த படத்திற்கு வந்து உங்கள் இமானாச்சி நான் பண்ணியிருக்கேன். எங்களுடைய இந்த கூட்டணி காம்போ வந்து எப்படி இருக்குது, என்னோடு கூட மற்றும் 6 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள் ஒரு 6 பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம திரையில் வந்து கண்டு மகிழுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நம்ம இந்த படத்தை பாரு நல்லா கலகலன்னு இருக்கியா அப்படின்ற உங்களுடைய ரிசல்ட்டை தாங்க. இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் மாற்றி தரணும் அப்படின்றத ரொம்ப அன்போடு, ரொம்ப பணிவோடு, ரொம்ப அவையடக்கத்தோடு, ரொம்ப நாவடக்கத்தோடு, ரொம்ப அன்பாக நம்ம நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் நம்ம உயிர் தமிழுக்கு என்ற நம்ம திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தாங்க அப்படின்றத உங்கள் அனைவரின், நம்ம அரசியல் ஸ்டைலில் சொன்னால் உங்களின் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.